காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. அருணன் இந்திரன் திசை அணுகினன், இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின், கருணையின் சூரியன் எழையழ நயன மலரமற்றண்ணல் நங்கண்ணாம், திரள் நிறை அருள்பதம் முரல்வன இவையோர் திருப்பெரும் துறையுரை சிவபெருமானே, அருள்நிதி தரவரும் ஆனந்த மலையே, அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. திருவாசகத்தினுடைய திருப்பள்ளி எழுச்சி பாடல். பாடியவர் மாணிக்க வாசக பெருமான். இந்த பாடலிலே நாம் முதலிலே பார்க்க போவது அருணன் இந்திரன் திசை அணுகினன். யார் இந்த அருணன்? அவன் ஏன் இந்திரனோட திசையை அணுகணும்? இந்திரன் திசை கிழக்கு, அந்த பக்கத்திலே வரக்கூடியவர் கதிரவன். தினந்தோறும் அவர் தன்னுடைய பொன்னொலியை பரப்பிக்கொண்டு உதயமாவார், சூரிய நாராயண பெருமாள். இதில் அருணனோட பங்கு என்ன, அவருடைய தவ பயன்தான் என்னன்றதை பற்றி நாம் கொஞ்சம் பார்க்கலாம். என்னன்னா, அருணன்னு நாம் சொல்கிறோம் இல்லையா, அவர் காஷ்யபருக்கு பிறந்த பிள்ளை. காஷ்யபர் சப்தரிஷிகள்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் ஒருத்தர் மரிசி, அவருடைய புதல்வர் காஷ்யபர். இந்த காஷ்யபர் 8 பெண்களை மணந்ததாக வரலாறு இதிகாசம் கூறுகிறது. தட்சனோட பெண்கள் 8 பேர். இவர் இந்த 8 பெண்களையும் மணக்கிறார். அதிலே முக்கியமானவர்கள் கத்ரு மற்றும் வினதை. கத்ரு அக்கா, வினதை அவளுடைய தங்கை. இந்த 2 பேரையும் அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஆனால் கல்யாணமாகி பல காலங்களாகியும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. அப்போது 2 மனைவிகளும் காஷ்யபர்கிட்ட கேட்குறாங்க, சுவாமி, எங்களுக்கு குழந்தையை பெற்று வளர்த்து அதை சீராட்டி பாராட்டி வளர்க்க வேண்டும் என்ற ஆசை மேலோங்கி இருக்கிறது, நீங்கள் தான் வழிவகை செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது, அவர் பெரிய தபஸ்வி இல்லையா, அவர் ஒரு யாகம் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாரு. புத்திரகாமேஷ்டி யாகம். அந்த யாகத்துக்கு எல்லாருக்கும் அவர் அழைப்பு விடுக்கிறார். இந்திரன் முதற்கொண்டு அத்தனை முனிவர்களுக்கும் அவர் அழைப்பு விடுக்கிறார். அப்போ அந்த ஓலை கிடைக்கப்பெற்ற காரணத்தால் பல முனிவர்களும் தவச்சீலர்களும் அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்திற்கு வருகிறார்கள். வரும்பொழுது சும்மா வர முடியுமா? ஏன்னா ஒரு பெரிய யாகம் பண்ணுறாரு இல்லையா ஒரு முனிவர், அதற்கு வேண்டிய சமித்துகள்னு சொல்லுவோம் இல்லையா, காய்ந்த விறகு கட்டைகள். யாகத்துக்குன்னு சில மரங்கள் இருக்கும், அந்த மரக்கட்டைகளை கொண்டு வருகிறார்கள் அன்பளிப்பாக அத்தனை அழைப்பு கிடைத்தவர்களும். அப்போது பிரம்மாவோட மானச புத்திரர்னு ஒருத்தர் இருக்கார், கிருது அவர் பேர். அவருடைய பிள்ளை கிருது, அவர் ஒரு பெண்ணை மணக்கிறார். அவங்க 2 பேருக்கும் பிறக்கிற பிள்ளைகள் வாலகில்யர்கள்னு சொல்லுவாங்க. 10,000 புத்திரர்கள். இந்த வாலகில்யர்களுடைய தவப்பயன் எப்படின்னா, அவர்கள் எப்படிப்பட்ட உருவம் கொண்டவர்கள் என்று சொன்னால், நாம் சுண்டு விரல் இருக்கு இல்லையா, அதற்கும் குறைவான உயரம், பாதி உயரம் கூட இருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களுடைய வீரியம் அதிகம், தவம் அதிகம். அவங்க நினச்சாங்கனாக்கா சூரிய மண்டலத்துக்கு போயிட்டு தவம் பண்ணுவாங்களாம். அப்போது எவ்வளோ பெரிய ஒரு சக்தி இருக்க முடியும் அவர்களுக்கு, தவம் இருக்க வேண்டும். மூங்கில் மரத்திலும் அரச மரத்தினுடைய கிளைகளிலும் தலைகீழாக தொங்கிக் கொண்டு இந்த வாலகில்யர்கள் தவம் செய்வார்களாம். அவர்களுக்கும் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டது. அப்போது காஷ்யபர் என்ன பண்ணுறாரு, பெரிய யாகம் பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. எல்லாருக்கும் அழைப்பும் விடுத்தாச்சு, எல்லாரும் வர தொடங்கியாச்சுது. இந்த 10,000 வாலகில்யர்கள்னு சொன்னோம் இல்லையா, அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த யாகத்தில் பங்கு பெற. அப்போது யாகத்துக்கு முதல் நாள் நல்ல மழை பெய்தது. அப்போது வர்ற வழியில் நிறைய பள்ளங்கள்லாம் இருந்தது. அப்போது ஒரு மாட்டோட குளம்படி பள்ளம் இருந்தது. அந்த பள்ளத்திலும் நீர் நிரம்பி இருந்தது. இந்த வாலகில்யர்கள் அதை தாண்டி வர முடியலையாம், ஏன்னா அவ்வளவு சிறிய உருவம். அதில் கொஞ்சம் பேர் விழுந்துடுறாங்களாம், மீதி பேர் அதை தூக்க முற்படுறாங்களாம். அப்போது தேரில் வந்துக்கிட்டு இருக்கான் இந்திரன். ஒரு பெரிய புரச மரம்னு சொல்லுவாங்க, அந்த மரத்தை வேரோடு பிடுங்கி எடுத்து வந்துக்கிட்டு இருக்கானாம் யாகத்துக்கு சமர்ப்பிக்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா அது யாகத்துக்கான ஒரு சமித்து. அவன் பார்க்குறான் இந்திரன், அவன் இந்திரலோகத்துக்கு அதிபதி இல்லையா, அவனுக்குன்னு ஒரு கர்வம் இருக்கும் இல்லையா. அவன் பார்க்குறான் அந்த வாலகில்யர்களை. அவங்க அந்த மாட்டு குளம்படி தண்ணியிலேருந்து மீள முடியலை.
கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த உடனே இவன் அமைதியாக போயிட்டு இருக்கலாம். ஆனால் இவன் என்ன பண்ணுறான், ஏளனமாக சிரிக்கிறான். இதை கூட தாண்ட முடியலையா உங்களால், நான் வேணா உதவி செய்யட்டுமா அப்படின்னு கர்வமாக கேட்கும் பொழுது இவர்களுக்கு கோபம் வந்து விடுகிறது. எங்களை அவமதித்து விட்டாய் அல்லவா, நாங்கள் என்ன செய்கிறோம் பாரு, இப்போ நாங்கள் புத்திர காமேஷ்டி யாகத்துக்கு போகிறோமோ இல்லையோ, ஆனால் இங்கேயே ஒரு யாகம் பண்ணுறோம் பாரு, அதில் ஒரு புத்திரனை நாங்கள் உற்பத்தி பண்ணி, நீ இந்திரன்னு தானே இவ்வளவு கர்வமாக எங்ககிட்ட பேசுன, எங்களை அவமானப்படுத்தின, நாங்கள் உன்னை விட அதிக பலசாலியாக ஒரு புத்திரர் பிறக்க வேண்டும் என்று நாங்கள் இங்கே தவம் பண்ணால் நீ என்ன செய்ய முடியும், எங்களை தடுக்க முடியுமா? முடிவு பண்ணிட்டாங்க. என்ன பண்ணுறாங்க, வாழக்கிள்ளியர்கள் ஒரு தவச்சாலை அமைக்கிறாங்க, யாகம் பண்ணுறாங்க. யாகம் பண்ண உடனே ஒரு சக்தி கிடைக்குது அவங்களுக்கு. அப்போ அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, சரி இந்த பிள்ளை வந்து பிறந்தாக்கா இந்திரனுக்கு எதிராக தான் நிற்பான், இந்திரனை விட பெரிய பலமாக தான் இவனுக்கு சக்தி கிடைக்கும். இதை வந்து இந்திரன் பார்த்துட்டான். அடடா, நாம் தப்பு பண்ணிட்டோம் இல்லையா, கொஞ்சம் கர்வப்பட்டுட்டோமோ, அவசரப்பட்டுட்டோமோ, நாம் தேவையில்லாமல் அவங்கள சீண்டி பார்த்துட்டோமோ, இப்போ இவங்க ஒரு புத்திரனை உற்பத்தி பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் அவன் நமக்கு எதிரி தானே, தேவையா நமக்கு இது, அமைதியாக போயிட்டுருக்கலாம் இல்லையா? அவன் என்ன பண்ணுறான், நாரதர்கிட்ட தன்னுடைய நிலைமையை சொல்கிறான். முனிவரே, நீங்கள் போயிட்டு அவங்களுடைய மனசை திசை திருப்பிடுங்க, ஏன்னா நான் தப்பு பண்ணிட்டேன் உண்மைதான், ஆனால் இப்போ பயமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் போயிட்டு எனக்காக கேட்கக்கூடாதா அப்படின்னு தூது விடறான். அப்போது நாரதர் வராரு, வந்து கேட்குறாரு, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வாழக்கிள்ளியர்களே அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த 10,000 முனிவர்களும் சொல்கிறாங்களாம், எங்களை இந்திரன் அவமதிச்சிட்டான், நாங்கள் அவனுக்கு எதிராக ஒரு சக்தியை பிரயோகப்படுத்த போகிறோம், அவனுக்கு எதிராக ஒரு புத்திரனை பிறக்க வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஐயா வேண்டாம் ஐயா, ஒரு இந்திரனே போதும் இந்திர லோகத்துக்கு, நாம் ஏன் வீணாக சண்டை போட்டுக்கணும் அப்படின்னு ஒரு அறிவுரை சொல்லும் பொழுது, சரி இவ்வளவு கேட்கிறாரு கெஞ்சி, நாமளும் நம்ம முடிவை மாற்றிக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அந்த சக்தியை கொண்டு போயிட்டு, நாம் எதுக்காக இங்கே வந்தோம், காஷ்யபர் புத்திர காமேஷ்டி யாகம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அந்த யாகத்தில் பங்கு பெறணும்னு தானே வந்தோம், சரி நாம் அதையாவது நிறைவேற்றுவோன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி என்ன பண்ணுறாங்க, காஷ்யபர்கிட்ட சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் ஒரு பெரிய சக்தியை கையில் வச்சுக்கிட்டு இருக்கோம், அதை உங்ககிட்ட கொடுக்குறோம், நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க, ஏன்னா நீங்கள் இப்போ புத்திர பேர் வேண்டி தானே தவம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்காக தானே யாகம் பண்ணுறீங்க, நாங்கள் எங்களுடைய சக்தியை கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்துடுறாங்க. இப்போ பாருங்கள், புத்திர காமேஷ்டி யாகம் முடிஞ்சு போச்சுதா. அப்போது 2 பேரையும் கூப்பிடுறாரு காஷ்யபர், கத்ருவையும் கூப்பிடுறாரு, வினதையும் கூப்பிடுறாரு. நான் 2 ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்குறேன், என்னென்னா ஒருத்திக்கு 10,000 நாகங்கள் பிறப்பாங்க, இது ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு சமமாக அதை விட அதிகமான வீரியமாக 2 பிள்ளைகள் பிறப்பாங்க, எது வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்கும் பொழுது கத்ரு கேட்குறா, எனக்கு வந்து 1000 நாகங்கள் பிறக்கணும் குழந்தையா அப்படின்னு கேட்குறா. வினதை என்ன சொல்கிறா, சுவாமி எனக்கு 2 பிள்ளைகள் போதும், நல்ல ஒரு வீரியமும் தவமும் நல்ல புத்தியும் நல்ல சக்தியும் கொண்ட பிள்ளைகள் 2 பேர் போதும் அப்படின்னு வேண்டிக்கிற வினதை. சரி இப்போ என்ன பண்ணுறாரு, வரம் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு காஷ்யபர். அப்போது கத்ரு என்ன பண்ணுறா, 1000 முட்டைகள் இடறாலாம். வினதைக்கும் வரம் கிடைக்குது, அவளுக்கு 2 முட்டை கிடைக்குது. இப்போ பாருங்க, அந்த முட்டைகள் வந்து இன்னும் உடஞ்சிக்கிட்டு வெளியே வரலை குழந்தைகள். அப்போது முதல்ல 500 வருஷம் கழித்து கத்ருவோட முட்டைகள் எல்லாம் உடஞ்சிக்கிட்டு வெளியே வருது, குழந்தைகள் எல்லாம் நாகங்கள், ஒவ்வொரு நிறத்தில் இருக்குது, ஒன்று கருப்பாக இருக்குது, ஒன்று சாம்பலாக இருக்குது, ஒன்று வெண்மை நிறத்தில் இருக்குது, பல நாகங்கள். இவளுக்கு சந்தோஷமாயிட்டது கத்ருவுக்கு, ஏன்னா அவள் புத்திர பேர் வேண்டி தான் தன்னுடைய கணவரான காஷ்யபர்கிட்ட வேண்டுகோள் விடுத்தா, இப்போது பல புத்திரர்கள் தமக்கு கிடைத்து விட்டார்கள் அல்லவா, அதனால் அவளுக்கு சந்தோஷம், தாயாகி விட்டதனுடைய பெருமிதம் அவளுக்கு கிடைத்து விட்டது. ஆனால் வினதைக்கு பாருங்க, முட்டை 2 கொடுத்தாங்க இல்லையா, அதில் 1 கூட பொறிஞ்சு வெளியே வரலையே குழந்தை. இவளுக்கா ஆர்வம், என்ன பண்ணுறா, சும்மா இல்லாமல் வினதை ஒரு முட்டையை உடைச்சி பார்த்துடுறா. அப்போது அதிலிருந்து பிரகாசமான ஒளியுடைய ஒரு மகன் வெளியே வரான். அவனுக்கு பாருங்க இடுப்புக்கு கீழே உருவம் வளரலை, ஏன்னா அதுக்குள்ளே அவசரப்பட்டு இந்த அம்மா தான் முட்டையை உடைச்சிட்டாங்க இல்லையா. பார்த்தாக்கா அது அருணன் வெளியே வந்துட்டு அவன் தன் தாயை வணங்கலை, கோபப்பட்டு பேசுகிறான்,
எதுக்காக நீ அவசரப்பட்டு நீ உடைச்ச? உன்னால நான் இப்படி பாதி ஊனமாக நிற்கிறேன் இல்லையா? ஏன் இந்த அவசரம் உனக்கு? யார் மேலே நீ பொறாமப்பட்டு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செஞ்ச? நீ உன்னுடைய தமக்கை கத்ரு இருக்கா இல்லையா, அவளுக்கு குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லி தானே நீ என்னை இந்த மாதிரி ஊனமாக பிறக்க வச்சுட்ட. நீ யார் மேலே பொறாமப்பட்டியோ அவளுக்கு நீ அடிமையாக கடவாய் அப்படின்னு சபிச்சுடுறாரு. அந்த அம்மாக்கா ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஏன்னா குழந்தை இப்படி பாதியில் வெளிவரத்துக்கு காரணமாக நாம் ஆயிட்டோம். இப்போது சபிச்சிட்டான் பிள்ளை. நாம் இந்த சாபத்திலிருந்து நிவர்த்தி பண்ணிக்கணும் இல்லையா? அதுக்கான ஒரு உபாயத்தையும் கேட்கிறா வினதை. அப்பா தப்பு பண்ணிட்டேன், எனக்கு இதுக்கு நிவாரணம் கிடைக்காதா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்போ சொல்கிறான் அருணன், அம்மா நீ அவசரப்படாத, நீ 500 வருஷம் உன்னுடைய தமக்கைக்கே நீ அடிமையாக இருப்ப. ஆனால் அடுத்து பிறக்கிறான் இல்லையா என்னுடைய தம்பி கருடன், அவன் இந்த சாபத்திலேருந்து உனக்கு விமோச்சனம் கொடுப்பான். ஆனால் அது வரைக்கும் பொறுமையாயிரு, அவசரப்படாத, திரும்பவும் அந்த முட்டையை நீ சேதப்படுத்திடாத அப்படின்னு அறிவுரை வழங்கிட்டு விண்ணில் பறந்துடுறானா. பிறக்கும் போது எத்தகைய ஒரு பலத்தோடு பிறக்கிறான் பாருங்கள் அருணன். முதல் வரியில் நாம் சொன்னோம் இல்லையா, அருணன் இந்திரன் திசை அணுகினன் சொல்லிட்டுன்னு. சூரியன் எழுகிறார் என்று சொன்னால் அதற்கு முன்னே வரக்கூடிய காலத்தை நாம் அருணோதயம் என்று சொல்வோம். இது அருணனுக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னாடி உள்ள காலத்தை நாம் என்னன்னு சொல்லுவோம்? பிரம்ம முகூர்த்த காலம். அந்த வேலையில் என்ன செய்கிறானா அருணன்? சூரியன் வரக்கூடிய பாதையை செம்மைப்படுத்துகிறானான். ஏன்னா சூரியன் தன்னுடைய முழு ஆற்றலோட நமக்கு வந்தான்னு வச்சுக்கோங்க, வெளிப்பட்டார்னு வச்சுக்கோங்க, நம்மால் அந்த வெப்பத்தை தாங்க முடியாது, சக்தியையும் வீரியத்தையும். அப்போது என்ன பண்ணுறாரு அருணன்? தேரோட்டியாக மட்டும் இல்லை, சூரியனுக்கு நமக்கும் ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். இதுதான் அருணனுக்கு உண்டான ஒரு தனிச்சிறப்பு. ஏன்னா வாலக்கிள்ளியர்கள்னு சொல்லக்கூடிய 10,000 முனிவர்கள் செய்த யாகத்தின் பயனாக கிடைக்கப்பெற்றவன் அருணன். அவனுக்குன்னு தவ பயன் இருக்கும் இல்லையா? அதனால் அருணன் சூரியனுக்கு தேரோட்டி மட்டுமல்ல, நமக்கும் ஒரு பெரும் நேரத்தை கொடுத்தவன், அந்த பிரம்ம முகூர்த்த காலத்தை. அந்த காலத்தை நாம் நன்காக பயன்படுத்தி கொள்ள முடியும். தியானம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தவ பயனுக்கு ஏற்ற காலம் இந்த பிரம்ம முகூர்த்த காலம். இப்போது அருணன் இட்ட சாபம் பலிக்கணும் இல்லையா? எப்படி பலிக்குதுன்னு பாருங்க. ஏன்னா காஷ்யபர் தன்னுடைய தவக்குடியில் அமைச்சிருக்காரு, அங்கே 2 மனைவிகள் இருக்காங்க. இப்போது நாகர்களும் பிறந்து விட்டார்கள் கத்ருவுக்கு. அருணன் என்ன பண்ணுறான்? சூரியனுக்கு தேரோட்டியாக போயிட்டான். இப்போது வினதை தனியாக தான் இருக்காங்க. ஏன்னா குழந்தை கிடையாது, ஒரே ஒரு முட்டை மட்டும் இருக்குது. என்ன நடக்குதுன்னா, தவக்குடில் இந்திரனுடைய குதிரை, அதனுடைய பெயர் உச்சை சிரவசு என்பது பெயர். அது என்ன பண்ணுதான், இவங்களுடைய தவக்குடிலுக்கு வருதான். வந்துட்டு புல்லு மேய்ஞ்சிட்டு கிளம்பி போயிடுதான் இந்திரலோகத்துக்கு. இது தினந்தோறும் நடக்குதான். அப்போது 2 பேரும் பார்க்குறாங்க, அக்கா தங்கைகள், கத்ருவும் வினதையும். அப்போது கத்ரு சொல்கிறா, பத்தியா அந்த குதிரை எவ்வளோ அழகாக இருக்கிறது, இந்திரனுடைய குதிரை அப்படின்னு சொல்லும்பொழுது வினதை சொல்கிறான், அந்த குதிரையை நன்றாக பார், அதனுடைய தலை முதல் வால் வரை நன்றாக வெண்மையாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் உண்மையிலே வெண்மையாக தான் இருக்குது உச்சை சிரவஸ். ஆனால் கத்ரு என்ன பண்ணுறா பார், இல்லை வால் பகுதி மட்டும் கருப்பாக இருக்குது, நாம் வேணால் போட்டி வச்சுக்கலாம், நாம் கிட்ட போய் பார்க்கலாம், அதனுடைய வால் பகுதி வெண்மையாக இருந்தால் நான் உனக்கு அடிமை, ஆனால் கருப்பாக இருந்தால் நீ எனக்கு அடிமையாக இருக்கணும், நீ மட்டும் கிடையாது, பிறக்க போதில்ல பிள்ளை, அதுவும் சேர்த்து எனக்கு அடிமையாக இருக்கணும், எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அடிமை சேவகம் செய்யணும், இதுக்கு ஒத்துக்கிறியா அப்படின்னு கேட்குறா. அமைதியாக போய் இருக்கலாம் வினதை. ஆனால் என்ன பண்ணுறா, இல்லை முழுசாக வெண்மையாக தான் இருக்க குதிரை, நான் வேணா பந்தயம் கட்டுறேன் அப்படின்னு சொல்கிறா. மறுநாள் பாருங்க, பொழுது விடியுது. என்ன பண்ணுறா பாருங்க கத்ரு, அவளுக்கு நல்லா தெரியும் குதிரையோட நிறம் நல்ல வெண்மை நிறம்னு. ஆனால் என்ன பண்ணுறா, தன்னுடைய பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா நாகர்கள், அதில் கருப்பு பிள்ளைகள் இருப்பாங்க இல்லையா கார்கோடகன் மாதிரி, அவங்களெல்லாம் கூப்பிட்டு, அப்பா நீ என்ன பண்ணுற, மறுநாள் காலையில் பொழுது விடிஞ்ச உடனே உச்சை சிரவசுன்ற அந்த குதிரை இங்கே வரும் தவக்குடிலுக்கு, நீ என்ன பண்ணுற, அந்த வாளோட நுனியில் போய் ஒட்டிக்கோ, நாங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும் பொழுது வால் மட்டும் கருப்பாக தெரிகிற மாதிரி பார்த்துக்கோ அப்படின்னு ஒரு வழியை சொல்கிறா. அவனும் ஒத்துக்கிறான். மறுநாள் பொழுது விடியுது. 2 பேரும் வராங்க தவக்குடிலுக்கு, கத்ருவும் வினதையும். அப்போது கத்ரு சொல்கிறா,
நான் தான் சொன்னேன் இல்லையா நேத்தே, நல்லா பார்த்துக்கோ, குதிரை வால் நிறம் கருப்பாக இருக்குது அப்படின்ன உடனே வினதைக்கு ஒன்றும் தெரியலை. உண்மையாகவே இது கருப்பாக தான் இருக்குமா, நாம் நேற்று பார்க்கும் பொழுது வெண்மையாக இருந்ததே, என்ன ஒரு தவறு நேர்ந்து விட்டதுன்னு தெரியலை. இந்த பிரச்சனை என்ன நடக்குது, சாபம் எப்படி பலிக்குதுன்றதை நாம் அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.